கிறிஸ்துக்கள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணையதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா 2 தீமோத்தேயு 1:16. ஒநேசிப்பேருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரங்க கட்டளையிடுவாராக. அவன் அநேக தரம் என்னை இளைப்பாற்றினான், என் விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மையான நட்பை குறித்து இந்த வசனம் அழகா சொல்லப்படுகிறது. ஒநேசிப்போருவின் வீட்டாருக்கு கர்த்தர் இரங்க கட்டளையிடுவாராக. அவன் அநேக நாள் என்ன செஞ்சான், என்னை இளைப்பாற பண்ணா. அது மாத்திரம் என்ன செஞ்சான், என்னுடைய விலங்கை குறித்து அவன் வெட்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. ஏன்னு சொன்னா ஒரு உண்மையான நண்பரை நம்ம இங்க பாக்குறோம். ஏன்னு சொன்னா பவுலுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அநேக நண்பர்கள் இருந்தாங்க, அநேகர் அவரோடு கூட ஊழியத்திற்காக வந்தாங்க. ஆனா பிரச்சனை வரும்பொழுது எல்லாருமே அவர் கூட என்ன செய்யல, வரல. சிலர் என்ன செஞ்சிட்டாங்க, அங்கங்க அப்படியே பயந்து பின்வாங்கிட்டாங்க. ஆனாலும் கூட இந்த நபர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா பவுலை தேடி கண்டுபிடிக்கிறார். அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறார். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன பயம்னு சொன்னா, நம்மளே என்ன செய்வாங்க, ரோமாபுரியில அந்த கோர்ட்ல என்ன செய்வோம், நம்ம பேர் என்ன செஞ்சிடும் வந்துடும் அப்படின்னு சொல்லி பயந்தாங்க. ஆனா இங்க ஒநேசிப்போரு என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரிலாம் ஒன்றும் பயப்படாம அவர் என்னன்னா தேடி கண்டுபிடிக்கிறார். நீங்க 2 தீமோத்தேயுல 17வது வசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா, அவன் ரோமாவிலே வந்திருந்த பொழுது அதிக ஜாக்கிரதையா என்னை தேடி கண்டுபிடித்தான். அதிக ஜாக்கிரதைன்னா ரொம்ப கண்டிப்பா பார்க்கணும், கண்டிப்பா அவர் எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ஜாக்கிரதை. என்ன அப்படின்னா என்னென்ன மெத்தட்லாம் பார்த்தா எப்படிலாம் பண்ணா அவரை போய் பார்க்க முடியாது, அவரை கண்டுபிடிக்க முடியும், அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியும், அவருக்கு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்ல முடியும், தைரியத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யார் நினைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த மனுஷன் நினைக்கிறாரு. அப்படி இவர் நினைக்கும் பொழுது என்ன செய்யறாரு, சில நேரத்துல நம்மலாம் கூட நண்பர்களுக்காக வெயிட் பண்றோம் அப்படின்னு சொன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். சொன்ன நேரத்துக்கு வரல அப்படின்னு சொன்னா நமக்கு கொஞ்சம் கடுப்பா என்ன செஞ்சிடும், உடனே போயிடுவோம். உடனே சொன்னா போயிட்டு ஆமா இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி, அல்ல இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பி போயிடுவோம். ஆனா இந்த மனுஷன் பாருங்க கொஞ்சம் கூட சோர்வடையாம என்ன செய்யறாருன்னா தேடி கண்டுபிடிக்கிறாரு. எத்தனை பேர் இப்படி இருக்கிறோம், நம்ம நண்பர்களை தேடி போய் பார்த்து கண்டுபிடிச்சு, ஒருவேளை அவங்க பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத இங்க ஒநேசிப்போரு நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, அவர் என்னது, ஒரு நண்பன் எப்படி கைவிடாத ஒரு நண்பன் இல்ல. அவர் கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்ச உடனே அவரை தேடி எங்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவருக்கு என்ன செய்யறாரு, அவரு உற்சாகம் ஊட்டுறாரு. ஒவ்வொரு வார்த்தையும் என்ன அவரை ஊக்கப்படுத்துது. ஒரு சிறைச்சாலையில கஷ்டப்பட்டு வேதனையோடு இருக்கிற அந்த தேவ பிள்ளைக்கு இவர் என்ன செய்யறாரா, உற்சாகம் கொடுக்குறாரு. ஒருவேளை பண உதவி செய்யல, சரீர உதவி, இது நேரம் எடுத்து பார்த்து கண்டுபிடிச்சு 2-3 வார்த்தைகளை பேசி சோர்வடைந்து இருக்கிற நண்பர்களுக்கு அப்படி காரியங்களை செய்யணும். நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த ஒரு உண்மையான நட்பை பார்க்குறோம். இதே போல ஒரு மனுஷர் உங்களையும் என்னையும் அப்படி உண்மையான நட்போட நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் தான் யாருன்னு சொன்னா நம்ம இயேசு கிறிஸ்து. அவரும் எப்படி உங்களை என்னையும் தேடி பார்க்குறாரு. நம்ம கஷ்டப்படுறோம், கண்ணீர் வடிக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், மன பிரச்சனையில இருக்கிறோம், அல்லது பண விஷயத்துல பிரச்சனையில இருக்கிறோம், பிள்ளைகளால வேதனை, கணவனால வேதனை, மனைவியால வேதனை, இப்படி அநேக பிரச்சனைகள் இருக்கிறத ஆண்டவர் உங்களை எங்கேயும் என்ன செய்யறாரு, தேடி பார்த்து நமக்கு ஊக்கமான வார்த்தையை சொல்றாரு. என்ன செய்றீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க, நான் உங்களோட கூட இருக்கிறேன். நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய வாரத்தெல்லாம் என் மேல கொடுத்துருங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். எப்படி அப்போஸ்தலன் சொல்றாரு பாத்தீங்களா, எனக்கு இளைப்பாற்றினான், என்னை இளைப்பாற்றினான் அப்படின்னு சொல்றாரு. இதே போலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா உங்களையும் எனக்கு இளைப்பாறுதல் தர காத்துருக்கிறார். அவருடைய அன்பை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம். அவர் நமக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்காரு, எத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கிறாருல. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பை, தன்னுடைய ஜீவனையே கொடுத்த ஒரு அன்பு, ஜீவனை கொடுத்து என்ன செய்யறார், அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஆனா அந்த அன்பை புரிந்து கொள்வதற்கு நாம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னு சொன்னா கிறிஸ்து உயிர் கொடுத்த ஒரு உண்மையான நண்பன் இல்ல. தன் சிநேகிதனுக்காக என்ன செய்வாங்க, உயிர் கொடுக்கறதுக்கு ஆயத்தப்படுவாங்கன்னு வசனம் இருக்கு. ஆனா ஒரு நண்பன் நமக்காக ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அந்த உயிர் கொடுத்த அந்த நண்பன், உண்மையான நட்பு அதுதான். நம்ம எவ்வளவு தப்பு பண்ணாலும் நம்மளை மன்னிச்சு, நம்மளை நேசித்து, கட்டி அரவணைத்து, நம்முடைய காரியங்களை எல்லாவற்றையும், நம்ம ஆசைப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்யறது, ரொம்ப அழகா ஏற்ற வேலையில நமக்கு எல்லாம் செய்யறாரு.
நமக்கு மாத்திரம் நமக்கு ஒரு கண்ணீர் வடித்து ஒரு ஜெபம் பண்ணும்போது அவர் நமக்கு என்ன செய்யறாரு, நாம நினைக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் நமக்கு தராரு. இப்பேற்பட்ட அன்புள்ள தேவன், இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறாரு. அந்த உண்மையான அந்த நட்பை நீங்க என்ன செய்யணும், புரிஞ்சுக்கொள்ளணும், நான் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு யார் மூலமா கொடுக்குறாரு, ஒநேசிப்போரும் பவுல் அப்போஸ்தலனாகிய அவருடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு அவர் கொடுக்கிற ஒரு பாடமாக இருக்கிறது. அவங்க வாழ்க்கையில தேவனுடைய அன்பை எப்படி அவங்க ஊர்ஜிதப்படுத்தினாங்களோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவருடைய அன்பை என்ன செய்யறாரு, நிலைநாட்ட ஆசைப்படுறாரு. அந்த உண்மையான நட்பை நீங்க என்ன செய்யணும், மதிச்சு அந்த உண்மையான நட்பை நீங்க உண்மையாகவே என்ன செய்யணுமா, நேசித்து ஏற்றுக்கொள்ளணும். நட்பு என்னன்னா உண்மையாக நேசித்து ஏற்றுக்கொள்வது. என்ன பிரச்சனை இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, அந்த நட்புல இருந்து நம்ம விலகக்கூடாது. எப்படி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒநேசிப்போரு பவுல் இவ்வளோ பிரச்சனையின் மத்தியிலும் எல்லாரும் பின்வாங்கி ஒதுங்கி போனா கூட அவர் என்ன செய்யறாரு, அவரை தேடி கண்டுபிடிச்சது போல நீங்களும் நானும் இதே போல பிரச்சனை இருக்கும்போது நம்மை தேடி வருகிற ஒரு அன்பான தேவன் ஒருவர் இருக்கிறார், உண்மையான நண்பன் ஒருவர் இருக்கிறார். அவரை உங்களுடைய நண்பனா ஏற்றுக்கொள்றீங்களா? இன்னைக்கு இவ்வளவு நாள் ஒருவேளை அவரை டைம் பாஸ்க்காக வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, தேவைப்படும் போது போய் ஜெபித்துட்டு நம்ம எல்லாம் இருக்கிறப்ப அவரை மறந்துருப்போம் அப்படின்னு சொன்னா, இப்போ அவர் ஒரு ட்ரூ ஃப்ரெண்டா அல்லது உண்மையான ஒரு ஃப்ரெண்டா நீங்க அவரை ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏத்துக்குவீங்கன்னு சொன்னா அவர் என்ன செய்வாரு, உங்களை எல்லா சூழ்நிலும் அவர் உங்களோட கூட இருந்து உங்களை இளைப்பாற பண்ணுவார், உங்களுக்கு சமாதானத்தின் வார்த்தைகளை சொல்லுவார், உங்களை தேற்றுவார், உங்களை ஆற்றுவார், உங்களுக்கு பசியை போக்குவார், நோய்களை நீக்குவார். அப்பேற்பட்ட ஒரு நண்பர். அந்த நண்பரை உங்க நண்பரா ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? நான் ஏற்றுக்கொண்டேன், நீங்க ஏற்றுக்கொள்ள ஆசைப்படுறீங்களா? ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு காட்டின உடைய அன்பை குறித்து, உடைய நட்பை குறித்து நாங்கள் உணரும்படி நீர் செய்த கிருபைக்காக நன்றி செலுத்தணும். எங்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு இடத்துல இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம் சாமி. எங்களுடைய தவறுகள், தப்பிதங்கள், குற்றங்கள், குறைகளை பாராதபடிக்கு ஒவ்வொரு நாளும் மன்னித்து இறங்கி புதிய கிருபையினாலே எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த நாளிலும் கூட இந்த நாளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க, அவளுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு விடுதலை கட்டளையிடுங்க. நீர் உண்மையான நண்பனாக இருக்கிறீர் என்பதை அவர்கள் உணர உதவி செய்யுங்க. நாங்கள் உண்மையான நண்பனாக ஏற்றுக்கொண்டு உமக்கு நாங்கள் உண்மை உத்தமாக ஜீவிக்க, உமக்காக வாழ பிழைக்க நீர் கிருபை செய்யுங்க. உடைய ராஜ்யம் வருவதை நினைத்தள்ள வேண்டுமா? இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.